ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் 3 வெயிட் கெயின் ஹெல்தி நல்ல பசி எடுக்கிற பேபி ஃபுட் பார்க்கலாம். நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஈஸியாக பார்த்துடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் ஃபுட்டுக்கு ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு துண்டு கல்கண்டு, ஒரு 5 துளசி இலையை அப்படியே தண்ணியில் போட்டுட்டு நம்ம நைட்டில் ஊற வச்சிடணும். ஒரு கிளாஸ் தண்ணிக்கு 5 துளசி இலை கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு கல்கண்டு நார்மல் கல்கண்டாக இருந்தாலும் சரி, இல்லை பனங்கற்கண்டாக இருந்தாலும் சரி, அதை போட்டு ஊற வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் அதை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் வறுத்த அவல், 1 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்துடணும். அவல் வெள்ளை கலர் அவல் இல்லை சிகப்பு கலர் அவல் எதுவாக இருந்தாலும் ஓகே. நல்லா வறுத்துட்டு அதை இதோட சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வைக்கலாம். இது குண்டு சைஸ் அவல், அதனால் ஒரு 5 நிமிஷம். நீங்கள் பேப்பர் மாதிரி இருக்க அவல் எடுத்திங்கன்னா ஒரு 2 நிமிஷமே போதுமானது. இப்போ இது நல்லா அப்படியே ஊறட்டும். கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா உப்பி வர்றது, தண்ணி குறையிறது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்துடணும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறட்டும். இது கொஞ்சம் குண்டு சைஸ் அவல். அவலில் இந்த மாதிரி நாங்கள் வீட்டிலையே செஞ்ச அவல், இது நெல் கொடுத்து அப்படியே செஞ்சுட்டு வந்தது. அதனால் அதில் இந்த மாதிரி நெல்லெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நல்லா ஊறின பிறகு தண்ணியெல்லாம் இழுத்துக்கிச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் தான் இதில் தண்ணி இருக்குது. நல்லா ஊறிடுச்சு அவலும். இப்போ இதில் பால் இல்லைன்னா நீங்கள் பால் கிடைக்கல, இப்போ வெளியூர்லலாம் ஒரு சில இடத்துல பால் கிடைக்காது அப்படின்றவங்க பால் பவுடரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 1 ஸ்பூன் பால் பவுடர் போட்டுக்கலாம். இந்த இடத்துல உங்கள்கிட்ட பால் இருந்ததுன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும். இதில் இன்னும் ஒரு பொருள் சேர்க்க வேண்டியிருக்கு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, நல்லா மேஷ் பண்ணி ஒரு வாழைப்பழத்தை இந்த இடத்துல சேர்த்துட்டு நல்லா கலந்து அதுக்கப்புறமா இதோட பால் சேர்த்து கலந்துக்கிட்டிங்கன்னா நல்ல சூப்பரான வெயிட் கெயின் ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிரும். இது குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கிறதுக்காகவும் நல்ல வெயிட் கெயின் பண்ணுறதுக்காகவும் ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஒரு ஃபுட்டாக இருக்கும். கொலஸ்ட்ரால்னால தேவையில்லாமல் வெயிட்டாக இருக்காது. ஹெல்த்தியான வெயிட்டு, குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். துளசி இலையை குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் எடுத்துடலாம். ஆனால் அதை அப்படியே கொடுத்து பழக்கம் பண்ணுங்கள். துளசி இலையோட சேர்த்து சாப்பிடட்டும். ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்ல பசி எடுக்கும். முதல் ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை மார்னிங் டைமு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஃபுட் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இதை நெய் பயன்படுத்தி செய்ய போகிறோம். நிறைய குழந்தைங்க நெய்னா சின்ன வயசுலேருந்தே பழக்கம் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு சில குழந்தைங்க நெய்னா சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நெய்யில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை முழுக்க ஆப்ஷனல் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்க்கலாம், இல்லைன்னா இதை அப்படியே விட்டுறலாம், சேர்க்க வேண்டியதில்லை. ஒரு சில குழந்தைங்க சுத்தமாக நெய்யே சாப்பிட மாட்டேன்றாங்க, எப்படி பழக்கிறதுன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இதில் நல்லா குழன்னு இருக்க சாதம், ஒரே ஒரு கரண்டி அளவுக்கு இதை ரெடி பண்ணிடணும். சாதம் செய்யும்போது இதை தனியாக கொஞ்சமாக வச்சிட்டோம்னா இது நல்லா குழன்னு வெந்திருக்கு. இந்த சாதத்தை இந்த மாதிரி ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்துடணும். நெய் சூடாக இருக்க சாதத்தில் போட்டுட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரை, இல்லைனா நாட்டு சர்க்கரை, இல்லைனா வெல்லம், பனங்கற்கண்டு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை வெயிட் கெயின் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு பொருள். ஆனால் உடம்புக்கு நல்லது இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம நெய் சாப்பிட்டு பழக்கம் பண்ணிட்டோம்னா குழந்தைங்க எப்போவுமே ஹெல்த்தியாகவும் நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டிங், நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகரித்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம் பண்ணுங்கள், ஒரேடியாக கொடுக்காதீங்க. சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம் பண்ணிட்டிங்கன்னா குழந்தைங்க எப்போவுமே ஹெல்த்தியாக இருப்பாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இது மத்தியான டைமில் நீங்கள் கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு, குட்டி குழந்தைங்களுக்கு.
இந்த மாதிரி குழன்னு வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பெரிய பசங்களுக்கு நம்ம சாதம் வடிச்சிட்டு அப்படியே அதில் நெய் சூடாக இருக்கும்போது சாதத்தில் நெய் போட்டோம்னா அப்படியே உருகிடும். அதை நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே சாப்பிட கொடுத்துடலாம். குழந்தைங்க நெய் சாப்பிட்லன்னா அப்படியே விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு சாதத்தில் இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பிடிச்ச மாதிரி ஏதாவது விரும்பி சாப்பிட்றாங்கன்னா அதில் கொஞ்சம் அந்த மாதிரி நெய்யோட அந்த வாசனையும் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம் பண்ணி விட்டுருங்க குழந்தைங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்ல பசியும் எடுக்கும். அடுத்த ஃபுட்டும் ரொம்ப ரொம்ப ஈஸி. சாதம் வைக்கும்போது அதில் இந்த மாதிரி குட்டியான உருளைக்கிழங்கு ஒரு 2, 3 எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமாக கழுவிடுங்க. சுத்தமாக கழுவிட்டு சாதத்தில் போட்டுருங்க. அது நல்லா வேகட்டும். சாதம் வெடித்த அப்புறமா இந்த உருளைக்கிழங்கை எடுத்துருங்க. நீங்கள் இதை தனியாகவும் வேக வைக்கலாம். அப்படி இல்லை சாதத்தில் இல்லை பருப்பில் கூட போட்டு வேக வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா, அதனால் குட்டியானது. கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் தனியாக தான் வேக வைக்க வேண்டியிருக்கும். சாதம் ரேஷன் அரிசி சாதம்னா கொஞ்சம் பெரிய சைஸ் போட்டாலும் கொஞ்சம் லேட்டாக வேகிறதுனால சாதம் கரெக்டாக இருக்கும். இல்லை சின்ன மெலிசான சாதம் செய்கிறீங்க அப்படின்னும்போது நீங்கள் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். நல்லா சுத்தமாக கழுவிட்டு போடுங்க, இல்லைனா மண் ஏதாவது ஒட்டியிருக்கும். 2 உருளைக்கிழங்கு நாங்கள் ஏற்கனவே எங்கள் சாதத்தில் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதோட தோலை உரிச்சாச்சு. இதோட கூடவே கொஞ்சமாக சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். இப்படி சர்க்கரை வேண்டான்னா ஏற்கனவே சொன்னது தான் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை வேண்டான்னு நினச்சிங்கன்னா வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, கற்கண்டு பவுடர் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கற்கண்டு பவுடர் கொடுக்கறதுனாலும் குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கற்கண்டு வாங்கிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேபி ஃபுட்ஸ்லாம் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா மசிச்சிடணும். இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஃபுட்டு தான். குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். இல்லைனா ஈவினிங் டைமில் ஒரு 4 o'clock 5 o'clock அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இதை கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். பால் இல்லைன்னா தயிர் இது 2த்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் சர்க்கரைக்கு பதில் உப்பு கூட சேர்த்துட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி மசிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 3 ஃபுட்டுமே ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த 3 ஃபுட்டில் எந்த ஃபுட் பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. குழந்தைங்களுக்கு பத்திரமா பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.